தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதியான மகிமை உண்டாவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் எப்படியாக அவயவங்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், இந்த அவயவங்கள் சரீரத்துக்கு எப்படி செயல்பட வேண்டும், இந்த அவயங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தேவனை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும், எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற காரியங்களை புரிந்து அதன்படி தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்றும், எந்த ஒரு அபிஷேகமாய் வரங்களாய் தாளந்துகளாய் இருந்தாலும் விசுவாச பிரமாணத்தின்படி அதை பயன்படுத்த வேண்டும், வேதத்தின்படி அதை காரியங்களை செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். தொடர்ந்தும் 7வது வசனம், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். இது ஊழியம் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதுல நிலைச்சிருங்க, அதை விட்டு விடாதிருங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க, அந்த அளப்பை புரிஞ்சு கொள்ளுங்க என்பதாக இங்க பவுல் சொல்லுகிறார். முதல்ல அநேகருக்கு தேவன் தங்களுடைய வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறார் என்று அநேகருக்கு தெரிகிறது கிடையாது. என்ன தாளந்துகள், என்ன ஊழியங்கள், ஆண்டவர் எதற்கு என்னை அழைத்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும், அவருடைய சித்த, இதெல்லாம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்கென்று செய்யணும். முதலாவது செய்யணும். செய்யும் போதுதான் அவர் எந்த ஊழியத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார் என்பதை அடையாளம் காட்டி தருவார். ஒன்றுமே செய்யாம வீட்டுக்குள்ள இருந்தோண்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு சொல்லும், எனக்கு என்ன தாளந்து வச்சிருக்கிறீர், என்ன வரம் தந்திருக்கிறீர் என்று எனக்கு போதியும் சொல்லும் என்று ஜெபிச்சு கொண்டிருக்கிற அநேகர் தான் இந்த நாட்கள்ல உண்டு. தந்திருக்கிற வச்சிருக்கிற அந்த காரியங்களை கொண்டு ஏதாவது ஆண்டவருக்கு செய்வோம் என்று வெளிக்கிட்டு புறப்பட்டு செய்கிறவர்கள் மிகவும் அரிது. அப்போஸ்தலர் ஆண்டவர் அழைச்சாரு, அங்கே பெந்தெகோஸ்து நாள்ல அங்க மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவங்க தங்களுக்கு ஊழியங்களை செய்ய தொடங்கினாங்க. அதுக்கு பெரிய ஆண்டவர் வேறு பிரிச்சு காரியங்களை நடத்துகிறத பார்க்கணும். பவுல் அழைச்சாரு. பவுல் தாமதமின்றி இவர்தான் கிறிஸ்து என்று போதிக்க தொடங்கினாரு. பின்பதாக ஆண்டவருடைய நடத்துதலை அவருடைய வாழ்க்கையில நாங்க பார்த்தோம். எங்களை அழைச்சாரு, எங்களை அபிஷேகித்தாரு. எங்களுக்கு இருக்கிற காரியங்களை வச்சு நாங்க என்ன செய்கிறோம், அல்லது அவருடைய சித்தத்துக்காக இன்னும் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோமா? கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று செய்ய தொடங்கும் போது, செய்யும் போதுதான் அங்கே ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற வரங்கள் தெரியும், அபிஷேகம் தெரியும், ஆவியானோட நடத்தல நாங்க புரிஞ்சு கொண்டு தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும். இருக்கிற அந்த கொஞ்சத்திலே உண்மை இல்லை, அதை வச்சு ஆண்டவருக்கு ஒண்ணும் செய்கிறது இல்லை. இப்படி இருக்கிற எங்கள்கிட்ட அவருடைய சித்தம் என்ன, வரம் என்ன, என்னத்துக்கு தெரிஞ்சு கொண்டாரு அவர் அப்படிப்பட்ட சொல்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. இருக்கிற இந்த நிலைமையிலேயே நீ ஒன்னும் செய்கிறாய் இல்ல, என்னோட நான் பேசி உனக்கு விளங்கப்படுத்தி அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போற? ஆவியானவரை தந்திருக்கிறாரல்ல, வேதத்தை தந்திருக்கிறாரல்ல, எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதை தெளிவாக வேதம் சொல்லு. 1 தெசலோனிக்கர்
1 தீமோத்தேயு 2:4 சத்தியத்தை ஜனங்கள் அறியணும், ரட்சிக்கப்படணும், இதான் அவருடைய பிரதான சித்தம்னு சொல்லி இருக்கிறாருல்ல. அப்ப இதை தெரிஞ்ச நீங்க என்ன வரம் இருக்கோ இல்லையோ, என்ன அழைப்பு இருக்கோ இல்லையோ, சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படணும், செய்ய தொடங்கணும். சுவிசேஷ ஊழியத்தை முதலாவது அப்படி செய்யும் போதுதான் வரங்கள் என்ன இருக்கு, அழைப்பு என்ன, இதற்கு தெரிந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதை விட்டுட்டு தந்திருக்கிற காரியங்களை வச்சுக்கொண்டு ஜெபிச்சு கொண்டு இருக்கிறதுல ஆண்டவர் ஒன்றும் பேச போறதில்லை, ஒன்றும் புரிஞ்சு கொள்ள போறதில்லை. அப்படியேதான் இருக்க போறீங்க. இந்த நிலைமை மாறட்டும். இருக்கிறத வச்சு எதையாவது ஆண்டவருக்கு செய்ய விளக்கிடுங்க. அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய வரத்தை, தான் அழைத்த அழைப்ப உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தெரியப்படுத்துவாரு, விளங்கப்படுத்துவார். ஆவியானவர் அப்படியாக வாழ எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமேன்.